இன்றைய சத்சங்கத்தில் நாம் இன்று அனுப்பிய மெசேஜிற்கான விளக்கத்தை பார்க்கவிருக்கின்றோம். மெசேஜ் என்ன சொல்கிறது என்று கேட்டால், கிஷன் கேட்கின்றான், நான் இருக்கிறேன் என்று சொல்கிற அந்த நான் யார்? இது அகங்காரம் சொல்கிறதா அல்லது ஆத்மா சொல்கிறதா என்று கேட்கும்போது, அதற்கு பதிலாக அகங்காரம்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும். ஆத்மா சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மா என்ன, அதுக்கு என்ன டெபினிஷன்னா சுத்த இருப்பாக இருப்பது அப்படிங்கிறது தான் ஆத்மா. அது இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை, அதுதான் இருக்குல்ல, அதனால அது சொல்லாது அப்படிங்கிறதுக்காக அது நானாக இருக்கும், அது சொல்லாது. ஆனால் அந்த ஆத்மாவே பொய்யா உடல் மனம் புத்தியிலே மாய விளையாட்டிற்காக வேஷம் போடுகிறது. அந்த வேஷத்தில் உள்ள பற்று நீங்கினால்தான் அந்த இருப்பு பிரகாசிப்பதை நீ உணர முடிகிறது. அந்த இருப்புங்கிறது இந்த உடல் மனம் புத்தி, அந்த உடல் மனம் புத்தியால் லிமிட் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மெசேஜில் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? மெசேஜ் ஈஸியா எழுதிடலாம், அதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன இன்டென்ஷன்ல நான் எதுக்காக இதை அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் விலாவரியா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பேசிக்கலி ஃபர்ஸ்ட் இந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த பிரம்மத்திற்கு டெஃபனிஷனே சுத்த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது கான்சியஸ்னஸ் பிளிஸ் எக்ஸிஸ்டன்ஸ், சச்சித் ஆனந்தத்திற்கு விளக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இருப்பு அப்படிங்கிறது தான் பிரம்மத்துக்கு உண்டான டெஃபினிஷனு. பிரம்மத்தை வந்து டெஃபினிஷன் பண்ணியே பண்ண முடியாது, இருந்தாலும் சொல்லி இப்படியாவது சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா, இருப்பு அப்படின்னு சொல்லணும். இருப்பு இருப்புன்னா என்னையா அர்த்தம் அப்படின்னா, சத்துன்னுங்கிறான் சான்ஸ்கிரிட்ல. சத்துன்னா என்ன? சத்தியம். சத்தியம்னா என்ன? எப்போதும் இருப்பது அப்படிங்கிறதுக்கு பேரு சத்தியம் அப்படின்னு அர்த்தம். ஒரு நேரம் இருந்து இன்னொரு நேரம் மாறிவிடுவதற்கு சத்தியம்னு பேரு கிடையாது. அப்போ இந்த சத் அப்படிங்கிறதுக்கு இருப்பு அப்படின்னு அர்த்தம். உண்மை இருப்பு ஆனந்தம், உண்மை இருப்பு ஆனந்தம் அப்படின்றது அந்த சச்சிதானந்தத்துக்கு அந்த ஆத்மாவுக்குள்ள டெபினிஷனா கொடுக்குறோம். இப்ப இது யார் சொல்றாங்க நான் இருக்கிறேன் அப்படின்னா, இப்ப ஜென்ரலா நம்ம பாத்தீங்கன்னா, ஒரு ஞானி அப்படிங்கிறவர் யாரு? அவர் வந்து சுத்த சைதன்யத்தில் இருப்பவர், தனது இருப்பை மறவாதவர். அப்ப நம்மெல்லாம் யாரு? நம்ம யாருன்னே தெரியாம நமது இருப்பையே மறந்தவர்கள். சரியா? அப்போ நம்ம யாருன்னே தெரியாமலா நம்ம வாழ்றோம் அப்படின்னா, ஆமா அதுதான் உண்மை. அப்படிலாம் இல்லையே, நான் கூட தான் இருக்கேன்னு சொல்லுவேனே, நீங்க இருக்கீங்களான்னு என்கிட்ட கேளுங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லுவேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்கோர்ஸ் ஞானி கிட்ட போயிட்டு கூட இப்போ அவர் அந்த ரூம்குள்ள இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஞானி காதல விழுற மாதிரி, எங்க நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். சரியா? இப்ப அவர் எதை மீன் பண்றாரு அப்படின்னா, அந்த உடம்பை மீன் செய்கிறார். சோ நீங்க இருக்கீங்களான்னு நீங்க கேட்டதும் எதை கேட்கிறீங்க அப்படின்னா, அந்த உடம்பை மீன் பண்ணி கேட்கிறீங்க. அந்த உடம்பை மீன் பண்ணி அவர் சொல்லுகிறார், ஆமாம் நான் இருக்கிறேன் என்று. இப்ப இது எது சொன்னது? மனசு இந்த உடம்பை வச்சு சொல்லிச்சு. சரியா? இப்ப இந்த மாய விளையாட்டிலே இருக்கின்ற அந்த இருக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம சொன்னாதான் தெரியும். ஆனால் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது நான் இன்னொருத்தட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன், என்ன தவிர இங்க எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்போ இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் என்பது வராது. எதுக்கு? ஆத்மாவுக்கு. ஏன்னா அது மட்டும்தான் இருக்கு எல்லா ரூபத்திலையும். அப்படி இருக்கும்போது அது இன்னொரு இடத்துல போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். அதேதான் நான் சொன்ன இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற விளக்கமும் கூட. இந்த அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னா நீங்க பிரம்மமா மாறிடலாம். ஏன்னா பிரம்மமா தானே இருக்கு. பிரம்மமா இருக்கிறேன்னா வந்து நான் பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சுத்த இருப்பாக இருக்கின்ற நீ இருக்கிறேன்னு சொன்னாதான் நீ இருப்பியா? நீ இருக்கிறேன்னு சொல்லலன்னு இருக்காம காணாமலா போயிடுவே. டேய் இருக்கிறே இல்லை, நீ அதுக்கேண்டா சொல்லிட்டு இருக்கணும்? உண்மையான இருப்புக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பது போலே பிரம்மம் என்பதை நான் என்றால் அது நான் பிரம்மம் என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. பின்ன ஏன்யா சொன்னாங்க நான் பிரம்மம்னு சொல்ல சொன்னாங்களே, நீ கூட டெய்லி ஏய் நீங்க இருக்கீங்கடா, நீங்க உங்களுடைய சொத்த இருப்புல நீங்க இருக்கீங்க, டீப் ஸ்லீப்ல நீங்க இல்லையா?
ஏன் வேக்கிங் வேர்ல்ட்ல கூட நீங்க இருக்கிறதுனால தானே இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் வேலை செய்யுது. நீங்க இருக்கீங்க நீங்க இருக்கீங்க நீங்க கத்திட்டு தானே இருக்கீங்க. நாங்க இருக்கிறது உண்மைன்னா அது நீங்க ஏன் கத்தணும் அப்படின்னுலாம் கேட்கலாம். அப்படி ஒரு நிலைமை ஆகி போயிடுச்சு. என்ன பண்றது? சரியா? எனது இருப்பை உணர்வதற்கு கூட நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. நான் பிரம்மம் பிரம்மமாகவே இருந்து கொண்டு நான் பிரம்மம் என்று சொல்ல வேண்டிய ஒரு கேவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அப்படி கேவல நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்பீங்கல்ல, அதுக்கு உண்டான விளக்கம் தான் அந்த மெசேஜ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தள்ளப்பட்டோம் என்றால் அந்த பிரம்மமே, அந்த சுத்த இருப்பே, அந்த நான் இருக்கின்றேன் என்ற இந்த சுத்த இருப்பு இருக்கு இல்லையா, அதுவே இந்த உலகமாக சும்மா நாச்சுக்கும் பொய்யாக இங்கே உடல் மனம் புத்தியாக வெளிவந்தது. சரி வரட்டும், இது வெளியே வந்துருச்சு அப்படின்னா அந்த இருப்பு காணாம போயிடுமா? அதுதானே இதுவா இருக்கு. பிரம்ம தொலைஞ்சு போயிடுமா? அது எப்படி தொலைஞ்சு போகும்? அதுதானே இதுவா இருக்கு. அதனால பிரம்ம எங்கேயும் தொலைஞ்சும் போகாது, அது காணாமல்லாம் போகாது, அது அங்கேதான் இருக்கும். அது மட்டும்தான் இருக்கு என்பதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனா அதுவே ஏன் தேட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னா, அது இந்த உடல் மனம் புத்தியாக மாறிய பிறகு இந்த உடல் மனம் புத்தியை வைத்து மட்டுமே தான் நான் அனுபவிப்பேன். இந்த உடல் மனம் புத்தி மட்டும்தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யார் நினைக்கிறோம்? நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் யாரு? உடம்பு மனசு புத்தி. எது? ஆத்மா போட்ட வேஷம். ஆத்மா எடுத்துக்கொண்ட இந்த உடல் மனம் புத்தி என்ற வேஷத்தை நான் ஆழமாக சிக்கிக்கொண்டு வேஷத்திலே பற்று வைத்துக் கொண்டு வேஷமே நான் என்று நினைத்துக் கொண்டு அல்லது வேஷத்தை உண்மை என்று நினைத்துக் கொண்டு, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? ஏன்னா ஒண்ணு என்னைக்குமே பலவாக முடியாது. பிரம்மம் எப்பயுமே பிரம்மமா தான் இருக்கும். ஆனா பிரம்மம் எப்படி உலகமா மாறிச்சுன்னா, பிரம்மம் பொய்யா தான் உலகமா மாற முடியும். உண்மையா எப்படி மாற முடியும்? அப்ப அந்த பொய் உலகமாக இங்கு இருக்கின்ற இந்த உலகத்தை உண்மை என்று நம்பிய காரணத்தினால் உண்மையாக இருக்கின்ற பிரம்மத்தை தேட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோ. உண்மையாக இருக்கின்ற இந்த பிரம்மம் இந்த உடல் மனம் பத்தியை வச்சு இயக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த மனசு இந்த உடம்பையே நான் நினைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த மனசை வச்சே சொல்றாங்க, டே இந்த உடம்பு நான் இல்லை, நான் பிரம்மம். இந்த உடம்ப நானு நினைச்சிட்டு இருக்கியே, நீ இல்லடா, இது நான் பிரம்மம் பிரம்மம் நினை. ஏன்னா just to get rid of the attachment from this body. அப்படி ஒரு பயிற்சி தரப்பட்டதே செய்யக்கூடாதா தப்பான்னு நான் சொல்ல வரலங்க. திஸ் இஸ் தி பிராக்டிஸ் டு கிவ். எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, உடம்புல நீ ஒட்டிட்டு இருக்கையில, அடிக்ஷன் ஆயிட்டு இருக்கையில, நீ இந்த மனசு மட்டும்தான் நானும் நம்பிட்டு இருக்கையில, அந்த நம்பிக்கையை உடை தெரிவதற்காக. ஏன்னா மனசுதான் நம்பிச்சு, அந்த மனசே தான் வந்து நம்பிக்கை வைக்கணும் என்ற காரணத்திற்காக அது மீண்டும் மீண்டும் நான் இருக்கிறேன் என்று மனதால சொல்லு, அல்லது நான் பிரம்மம் பிரம்மம் என்று நீ சொல்லு அப்படின்னு சொல்றோம். அப்ப சொல்றது யாருன்னா மனசுதான் சொல்லுது, பொய் மனசுதான் சொல்லுது. அப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிரம்மத்துக்கு. ஆனா பிரம்மத்தை தொலைச்சிட்டு இன்னைக்கு வந்து, ஆனா நான் நடிப்புன்ற போர்வையில நம்ம பேசுறது வேற பேசிட்டு இருக்கோம். நீங்க எல்லாமே நடிப்பாதான் வந்துட்டு இருக்குன்றது அதுவும் உண்மைதான். பட் இப்ப இந்த சப்ஜெக்ட பேசும்போது நீங்க இப்படி கூட எடுத்துக்கோங்க. ஸோ வை வி அகம் பிரம்மாஸ்மி நான் இருக்கிறேன் என்றெல்லாம் வந்து பிராக்டிஸா பண்ண சொல்றாங்க அப்படின்னா, நாம வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணாதனால, நாம இருந்தும் கூட இல்லை என்று மறுப்பதால். மறுப்பது எது? மனம். அப்ப மறுக்கும் மனதை மாற்று என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. நான் இருக்கிறேன் என்று நம்புடா. பிரம்மமாக நீ தூக்கத்தில் இருந்தாய், ஆழ்ந்த உறக்கத்தில் நீ பிரம்மமாக இருக்கின்றாய் என்ற உண்மையை நீ மனதை வைத்துக் கொண்டு தேடாதே. மனமற்ற நிலையில் தான் அது இருக்கிறது என்று நீ புரிந்து கொள் அப்படின்னு சொல்லும்போது, அல்டிமேட்லி ஒன்லைன் ஃபார்முலா தாங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நீங்க மனசுல உள்ள அட்டாச்மெண்ட்டை தூக்கணும். மனசுல உள்ள அட்டாச்மெண்ட்டை தூக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா புரியும். மனசுல பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த மெசேஜ் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அப்படியே எல்லா குட் மார்னிங் மெசேஜஸுமே கொஞ்சம் இந்த மனசை வைத்தே நாம் தேடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நீங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன்னா இந்த உண்மையை நான் வந்து சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நானே கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் மண்டையெல்லாம் உடைச்சு பயங்கரமா வந்து பிரம்ம அனுபவத்தை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். சரியா? அதாவது
இந்த மனசை வச்சு இந்த புத்தியை வச்சு நான் அனுபவிக்கணும் அந்த பிரம்மானந்தத்தை அப்படின்னு ஆயிரம் ஆராய்ச்சி பண்ணினாலும் அந்த பிரம்மானந்தத்தை என்னால எட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது. பட் அதுக்கப்புறம் தான் புரியுது, நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பிரம்மானந்தத்தை அடைய முடியாதுன்னு. முயற்சி நிற்கின்ற இடத்தில் நீ பிரம்மமாக திகழ்கின்றாய். பிரம்மமாக இருந்து கொண்டு நான் பிரம்மமாக அப்ப மனசை வச்சு அனுபவிச்சா மட்டும்தான் பிரம்மானுபவம். நான் முடிவு பண்ணிட்டேனா இல்லையா? நான் பிரம்மானுபவமாக இருந்து கொண்டே, ஆனால் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு என் மனசால எப்படி புரிஞ்சுக்கிறது, என் மனசால எப்படி அனுபவிக்கிறது, என் புத்தியால எப்படி அதை புரிஞ்சுக்கிறது, என் மனசால எப்படி அனுபவிக்கிறது. புத்தியால புரிஞ்சுக்கவும் முடியாது, மனசால அனுபவிக்கவும் முடியாது. ஏன்னா அது புரிதலின் புரிதலாக இருக்கின்றது, அனுபவத்தின் அனுபவமாக இருக்கின்றது. அது தெரியாம நம்ம அதுலயே தேடிட்டு இருக்கோம். அதனால நமக்கு அது விளங்காமலே போயிடுது. அப்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மனம் புத்தியை வைத்து தேடாதே. மனம் புத்தியை அப்படி இறுக்கி பிடிக்காது. இதை வச்சுத்தான் நான் நம்புவேன்னு சொல்லாதே. இதுவே டம்மி, இது ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, அதனாலதான் இது இருக்கு என்று இதை கொஞ்சம் லூசன் பண்ணும்போது தான் அந்த இருப்பின் மகத்துவத்தை உங்களால் உணர முடியும் என்று நான் நம்புகின்றேன். இன்ஃபேக்ட் நேற்று நம்ம கிளாஸ்ல இந்த டீப் ஸ்லீப்பை பத்தி ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணினோம். கிட்டத்தட்ட இந்த பன்னி எக்ஸாம்பிளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணினோம்னு நினைக்கிறேன் நான். ஒரு பன்னி எக்ஸாம்பிள நம்ம என்ன ப்ரூவ் பண்றோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நீ ஒரு சாக்கடையில அட்டாச் ஆயிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, உனது அந்த ஒரிஜினல் நேச்சரை உன்னால எப்படி உணர முடியும்? கடைசி வரைக்கும் உணர முடியாமலே போயிடும். இந்த பன்னி எக்ஸாம்பிள் கூட கௌரி அழகா பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டினான். அதாவது அது செட் ஆகாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதானே? ஏன்னா பன்னி சாக்கடையில் இருக்கு. அதை 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சீங்கன்னா அதுக்கு பிடிக்காது. வாஸ்தவம் தான். ஏன்னா அதனுடைய படைப்பே அப்படித்தானே இருக்கு. அது பியத்தான் சாப்பிடணும்னு இறைவன் படைச்சிருக்கான். அது சாக்கடையில தான் வாழணும்னு இறைவனே படைச்சிருக்கான். அதை கொண்டு போயிட்டு நீ 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சா எப்படிப்பா அது வாழும்? கேட்கறது நியாயம்தான். நியாயமான கேள்வி தானே. அதனால எக்ஸாம்பிள் சூட் ஆகல. ஆனா நம்ம பன்னியை விட கேவலமானது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சது. கௌரி சொன்னதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். ஆமா, கௌரி கேட்டது சொல்லி கரெக்ட் தானே அப்படின்னு தோணுச்சு. அப்ப நம்ம யாரு அப்படின்னு கேட்டா, நம்ம பன்னியை விட கேவலமானவங்க. ஏன் கேவலமானவங்க அப்படின்னா, நமது சொரூபம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாழ்ற மாதிரி சொரூபம். ஆனா ஒரு நாள் சும்மா நாச்சுக்கும் விளையாட்டுக்காக கொஞ்சம் அப்படி பன்னி மாதிரி வாழலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கடைசியில பன்னி மாதிரி வாழ்றதுதான் சுகம் அப்படின்னு நினைச்சா என்ன அர்த்தம்? இந்த பன்னி மாதிரி வாழ்க்கை உண்மை வாழ்க்கை அப்படின்னு நினைச்சா என்ன அர்த்தம்? என்னுடைய ஒரிஜினல் சுயத்தையே நான் ஏன் மறக்கிறேன்னா இந்த அடிக்ஷன்னால மறந்தேன். அப்போ என் சுயமும் அங்கே நான் பேரானந்தத்தில் இருப்பதுதான். என்னுடைய ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டியே அப்படித்தான் இருக்கிறது. ஆனா நான் சாக்கடையில உட்காந்துக்கிட்டு இதை சாக்கடை தான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு நம்பிட்டு இருக்கேன்னா அது எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி வே வி ஆர் லிவிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அல்டிமேட்லி இந்த மனதை வைத்துத்தான் நான் புத்தியை வைத்து அனுபவிக்கின்ற உணர்வை வைத்து மட்டுமே நான் என்னை அனுபவிப்பேன் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் முடியாது. இது டம்மி, இது மாயான்னு இதை எந்த அளவுக்கு நெக்லெக்ட் பண்றோமோ, இந்த ஒட்டுமொத்த உடலை, இந்த மனதை, புத்தியை, உலகத்தை எந்த அளவுக்கு நீங்க நெக்லெக்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஆன்ம சொரூபத்திலேயே நீங்கள் இருப்பீர்கள். கிருஷ்ணாவுக்கு சொன்ன மாதிரி உண்மையை பிடிக்காமல் நிழலையே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நிழல் என்பதை புரிந்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக இந்த உடலை நிழல் என்று புரிந்து கொண்டால் என் உண்மை சுரூபத்தை சுலபமாக உணர முடியும் என்று மட்டும் இந்த மெசேஜிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள்.